அரிஸ்டாட்டில் அகாடமி விழுப்புரம் +2 மேத்தமேட்டிக்ஸு 3rd சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். அதுல ஒரு ஈஸியான கணக்கு தான் 5 மார்க் கொஸ்டின். இப்படி இருக்கு. determine k and solve the equation 2x³ - 6x² + 3x + k = 0 if one of its root is twice the sum of the other two roots. இப்படி கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஈஸியா நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இப்போ let the roots be alpha, beta, gamma. Given. What is given? If one of its root is twice the sum of the other two roots. அதனால given alpha equal to beta plus gamma into 2. Twice the sum of the other two roots. Alpha equal to 2 into beta plus gamma. இப்படி ஒரு சம் நமக்கு வந்திருக்குது. நமக்கு இப்ப நாம என்ன பண்றோம், இந்த ஈக்குவேஷன்ல S1 பாக்குறோம். S1 பார்க்கும் பொழுது அது என்ன வரும், ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு இந்த சைன் சேஞ்சஸ் இது 6/2 which is equal to 3 வந்துடும். மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 6 வரும் /2 which is equal to 3 வரும். இங்க நமக்கு இந்த ஆல்பாக்கு பதிலா நம்ம 2 இன்ட்டுன்னு போட்டுக்கலாம். இந்த ஆல்பாக்கு பதிலா என்ன போடலாம், நம்ம 2 இன்ட்டு பீட்டா பிளஸ் காமா பிளஸ் இந்த பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 3 அப்படின்னு வரும். இது 2 இன்ட்டு பீட்டா பிளஸ் காமா, இந்த அதர் பீட்டா பிளஸ் காமா ஆட் பண்ணா 3 இன்ட்டு பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 3 வரும். இதுல இருந்து பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 1 கிடைக்கும். பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் 1 சொன்னா இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஆல்பா ஈக்குவல் டு கிடைச்சிடும். ஆல்பா பிளஸ் இந்த பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 3 - 1 2 கிடைக்கும். அப்போ ஆல்பா கிடைச்சு போச்சு. பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 1 ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ அடுத்தது S2 பார்ப்போம். S2 பார்த்தோம்னா இது டபுளா ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா which is equal to டபுள்னா இங்க சைன் சேஞ்ச் ஆகும், இங்க சைன் சேஞ்ச் ஆகாது. அப்படியே 3/2 போட்டுக்க வேண்டியதுதான். 3/2 போடணும். இதுல ஆல்பாவுக்கு நேரா நாம 2 போடலாம். இந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ் 2 இன்ட்டு பீட்டா பிளஸ் பீட்டா இன்ட்டு காமா பிளஸ் இங்க ஒரு 2 இருக்கு இல்லையா, 2 இன்ட்டு காமா ஈக்குவல் டு 3/2. இதுல 2 பீட்டா 2 காமா, இதுல 2 காமன் எடுத்துக்கிட்டா பீட்டா பிளஸ் காமா பிளஸ் பீட்டா இன்ட்டு காமா which is equal to 3/2. இந்த பீட்டா பிளஸ் காமாவுக்கு நம்ம 1 போட்டுக்கலாம் இல்லையா. அப்ப இங்க 1 போடும் பொழுது 2 × 1 2, 2 × 1 2 பிளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2 கிடைக்கும். இந்த பிளஸ் 2 அந்த சைட் சேஞ்ச் ஆகும்போது -2 ஆகும். பீட்டா காமா ஈக்குவல் டு -2 மைனஸ் ஆஃப் வந்துடும். 3/2 -2 மைனஸ் ஆஃப் வந்துடும். ஆக பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 1 கிடைக்குது. பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு -1/2 கிடைக்குது. இதுல இருந்து நாம காமாவுக்கு வேல்யூ போட்டுக்கலாம். காமா ஈக்குவல் டு 1 - பீட்டா அப்படின்னு இந்த காமாவுக்கு பதிலாக நம்ம 1 - பீட்டா நம்ம சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது பீட்டா காமாவுக்கு பதிலா 1 - பீட்டா ஈக்குவல் டு -ஆஃப் அப்படி வரும். பீட்டா அப்படியே போட்டுட்டேன், காமாவுக்கு பதிலா 1 - பீட்டா போட்டுக்கிட்டேன். அப்போ பீட்டா இன்ட்டு 1 - பீட்டா ஈக்குவல் டு -ஆஃப். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பீட்டா
மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப். இது சைன் அது பீட்டா ஸ்கொயர் வந்து பிளஸ் ஆக்கிக்கும் போது பீட்டா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு பிளஸ் ஆஃப். அடுத்த ஸ்டெப்ல பீட்டா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு இங்க பிளஸ் ஆஃப் இங்க உள்ள வரும்போது மைனஸ் ஆஃப் ஆயிடும். மைனஸ் ஆஃப் ஈக்குவல் டு 0. இதை கூட நாம 2 கொண்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த ஃபிராக்ஷன் இல்லாம ஆயிடும். 2 பீட்டா ஸ்கொயர் minus 2 beta minus 1 is equal to 0. 2 beta square minus 2 beta minus 1 equal to 0. இது குவாட்ரேட் ஈக்குவேஷன். இது நாம சால்வ் பண்ணி பீட்டாவை நாம கண்டுபிடிக்கலாம். எப்படி பார்க்கலாம் சொன்னா பீட்டா ஈக்குவல் டு இந்த மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 2ac பை 2aங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணும் பொழுது மைனஸ் பினா 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் 4 மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு மைனஸ் 1 பை 2 இன்ட்டு ஏ. அது மாதிரி போடணும். மைனஸ் பி இங்க மைனஸ் 2 இருக்குது, அதனால minus plus 2 plus or minus root of b square minus 2 க்கு ஸ்கொயர் 4 minus 4 a 2 c னா minus 1 by 2 into 2 புள்ளி வச்சாலே இங்க இன்ட்டு தான் வரும். இதை சிம்பிள் பண்ணணும். பீட்டா ஈக்குவல் டு 2 plus or minus root of 4 2s are 8 4 plus 8 12 by 4 வரும். இதை சிம்பிள் பண்ணும்பொழுது 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 12 4 இன்ட்டு 3 4க்கு ரூட் 2 2 ரூட் 3ன்னு கூட போடலாங்க. நம்ம 2 ரூட் 3 பை 4ன்னு போடலாம். இந்த பை 4 இதுக்கும் சொன்ன கொண்டாடும் போது இது 1 by 2 பிளஸ் ஆர் மைனஸ் 1 by 2 ரூட் 3 அப்படி வரும். இந்த 4 2 by 4 1 by 2 2 by 4 1 by 2 1 by 2 plus or minus 1 by 2 root 3 அப்படின்னு ஒரு பிளஸ் இங்க 2 ரூட் இருக்கு. ஆக பீட்டாவுக்கு ஒரு வேல்யூ வரும். இங்க பீட்டாவுக்கு 2 வேல்யூ வருதுன்னா ஒரு வேல்யூ பீட்டா ஒரு வேல்யூ காமா. எப்படி இப்போ பீட்டா ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா 1 by 2 பிளஸ் 1 by 2 ரூட் 3 சொல்லலாம். காமா சொல்லும் பொழுது 1 by 2 மைனஸ் 1 by 2 ரூட் 3 அப்படி சொல்லலாம். இப்போ பீட்டா பிளஸ் வேல்யூ வரும்பொழுது காமா மைனஸ் வேல்யூ வரும். காமா பிளஸ் வேல்யூ வரும்போது பீட்டா மைனஸ் வேல்யூ வரும். அதுதான், அதனாலதான் போட்டாச்சு. இப்போ இந்த ஆல்பா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அது ஒரு ரூட்டு ஆல்பா ஈக்குவல் டு 2 வரும். ஆக ரூட்ஸ் ஆர் 2 ஆல்பா பீட்டா காமாவை நம்ம அழகா நம்ம போட்டுக்கலாம். இப்படி போடணும் சொன்னாக்கா ஆல்பா பீட்டா காமா. ஆல்பாவுக்கு பதிலா என்ன போடலாம், நம்ம 2 போடலாம் கமா. பீட்டாவுக்கு பதிலா இதை போடலாம் 1 by 2 பிளஸ் 1 by 2 ரூட் 3 கமா 1 by 2 மைனஸ் 1 by 2 ரூட் 3. இது மாதிரி 3 ரூட்ஸ் நமக்கு கிடைச்சு போச்சு. 2 ஒரு ரூட்டு, இந்த 1 by 2 பிளஸ் 1 by 2 ரூட் 3 அது ஒரு ரூட்டு, இன்னொரு ரூட்டு 1 by 2 மைனஸ் 1 by 2 ரூட் 3 அது ஒரு ரூட்டு. இப்ப நம்ம ரூட்ஸை பார்த்துட்டோம். அடுத்தது கேவுக்கு நாம வேல்யூ பார்க்கணும். S3 பார்க்கிறோம். நமக்கு இப்போ S3 பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்பா பீட்டா காமா விச் இஸ் ஈக்குவல் டு, இங்க சைன் சேஞ்ச் ஆகும், சைன் சேஞ்ச் ஆகாது, இங்க சைன் சேஞ்ச் ஆகும். மைனஸ் கே பை 2 அப்படி வரும். இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் கே பை 2 வரும். மைனஸ் கே பை 2 வரும். இந்த ஆல்பாவுக்கு 2 போட்டுக்கலாம்.
பீட்டாவுக்கு இந்த ரிசல்ட் 1/2 அப்படி போட்டுக்கலாம். 1/2 பிளஸ் √3/2. காமாவுக்கு மைனஸ் வேல்யூ 1/2 minus √3/2 which is equal to minus k/2 அப்படி வரும் நமக்கு. is equal to minus k/2 நமக்கு வரும். இத சிம்பிள் பண்ணும்பொழுது இப்போ 2 into a plus b into a minus b a square minus b square இத சிம்பிள் பண்ணும்பொழுது a square 1/4 minus b square √3/2 ஸ்கொயர் பண்ணா √3 into √3 3 2 2s are 4 3/4 a square minus b square போட்டு நான் ஈக்குவல் டு இங்க minus k/2 வருது. இதை சிம்பிள் பண்ணும்போது உனக்கு மைனஸ் ஆஃப் வரும். 2 into மைனஸ் ஆஃப் இங்க வந்துவிடும். ஏன்னா 1/4 ஒரு காலு முக்கா மைனஸ்ல முக்கா தானே, மைனஸ்ல அரை தான் வரும். அது 2 into minus 1/2 equal to minus k/2. இந்த 2 2s are cancel. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல். இந்த லெப்ட்ல மைனஸ் ரைட்ல மைனஸ் எடுத்துட்டேன். அப்போ இங்க 1 வரும். இங்க என்ன வரும் உனக்கு k/2 to cancel 1 k/2 வரும். இதை சிம்பிள் பண்ணும்போது k equal to 2 cross multiply we get k equal to 2 which is the required answer. அடுத்த சம் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.